எனக்கு வந்து ஆஸ்மா, சளி, ஆஸ்மா. எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி தண்ணியாக ஒழுகுச்சு சளி. அதுக்கப்புறம் மெடிக்கலில் மாத்திரை எதிராக வாங்கி சாப்பிட்டு போது அதே கட்டியாகி மார்சளி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி அப்படி இழுக்கும். என்னால் வந்து ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அப்படின்னு எப்படியோ மெடிக்கலில் அங்கங்கே மாத்திரை வாங்கி சொன்ன இடத்தெல்லாம் போட்டு எங்கெங்கே வாங்கி இது நல்லா ஆகிடுங்க விளையாடு சொன்னாங்க. எங்கெங்கே போய் 2 மாதம் 1 மாதம்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது திருப்பி அந்த அப்போ இன்னும் திருப்பி ஒரு 10 நாள் 15 நாள் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு நான் டிவியில் பார்த்தேன். டிவியில் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இங்கே போய் இவ்வளோ படத்தை போய் சாப்பிட்டு இந்த 5-6 வருஷமாக சாப்பிட்டு பார்த்துருமா இங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அட்ரஸ் கேட்டுன்னு வந்து எனக்கு பெங்களூர்ல இருந்தவன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தது. இங்கே வந்து சரியான அட்ரஸ் என்னால் வர முடியல. ஆட்டோ பிடிச்சி எப்படியும் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். கரெக்டாக வந்து இங்கே வந்து என்னுடைய ப்ராப்ளத்தை சொன்னேன். 1 மாதம் மருந்து கொடுத்தாங்க. 1 மாதம் முடிச்சிட்டேன். 1 மாதம் முடிச்சது வந்து எனக்கு அந்த இழுப்பு சளி கிளி எதுவும் இல்லை. என்னால் இப்போ நல்லா ஓட முடியும். தயிர்லாம் சாப்பிட்றேன். கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி அதை கிட்ட கூட சேர்க்க முடியாது. இப்போ அருமையாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது மாதம் வந்துருங்க. ஆனால் எனக்கு நல்லா இருக்குது. உடம்புலாம் ரெட்டின் இன்ரோல் இதுமாரி போகிற விஷயம்லாம் கூட எனக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிலே சேர்த்து கொடுத்துறாங்க மருந்து. அதெல்லாம் ஃப்ரீயாகிடுச்சு. உடம்பு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அப்போலாம் பசியே எடுக்காது. இப்போலாம் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பசிலாம் கரெக்டாக எடுக்குது. இன்ரோல் கரெக்டாக போகுது. பாத்ரூம்பு அதெல்லாம் கரெக்டாக போகிறேன். உடம்புல எனக்கு எந்த பிரச்சனையுமே இப்போ கிடையாது. என்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட முடியும். அப்போலாம் வந்து சுமார் ஒரு 10 தட்டி ஓடினாவே இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து காலையில் டைமில் 5 மணி 4 மணிக்கு ஏஞ்சி நான் ஓடுறேன். கொல்லி வேலைலாம் நல்லா செய்கிறேன். மம்டி எடுத்துலாம் நல்லா வேலை செய்கிறேன். மூச்சு வாங்கும். அப்போலாம் சும்மா ஒரு 10 மம்டி வெட்டிட்டா அப்படியே இழுக்கும். அப்படியே மனசில் உட்காந்துருவோம். இப்போலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. எனக்கு நல்லா அருமையாக இருக்குது.